அம்பேத்கர் குறித்து பேச வேண்டிய ஒரு மேடை, அங்கே போய் திமுக சாடி ஏன் பேசணும்? அது புத்தக திறனாய்வு கூட்டம் அல்ல, அது புத்தக வெளியீட்டு விழாவிற்கான கூட்டம். அம்பேத்கர் குறித்து பேசவே இல்லை என்ற கருத்தை நான் ஏற்கவும் மாட்டேன். அரசியல் மட்டும்தான் பேசப்பட்டது, ஏற்க மாட்டேன். ரெண்டுமே பேசப்பட்டது. ஆதவர்ஜுனா பேசுனதோ இல்லை மன்னராட்சின்னு சொல்லி பேசுனதோ அது ஒரு நியாயமான கருத்தான், நியாயமான கருத்து தான். சொல்லப்போனால் பத்திரிகையாளர்கள் இருப்ப பல பேரே திமுக சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் உடனே கட்சியோடு நீக்கணும், கட்சி நீக்கணும். நாங்கள் வெளிப்படையாக அழைக்கிறோமா, புஸ்வானமாக போகுதா நீங்கள் போட்ட பொலிட்டிக்கல் பாம்னு ஓப்பனாக கேட்குறேன். நீங்கள் அழைப்பை ஏற்றாலும் உடனடியாக எந்த கட்சியாவது உடனே வருவாங்களா? அவர் வெங்கவேலுக்கு போனாரா? கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு முறை போய் பார்த்துருக்கலாம்ல. போகணும், கண்டிப்பாக. அது நியாயமான குரல் தான். பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் போகணும். போகாமல் ஜெயிக்க முடியாது. ஒரு நடைப்பயணம், சுற்றுப்பயணம் எல்லாமே திட்டங்களில் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது. நீங்கள் எல்லாமே களத்துக்கு போய் தான் நீங்கள் பேசணும்னு சொல்கிறது தவறு. 2026 நாங்கள் கூட்டணி திமுக கூட தான் இருப்போம், கண்டிப்பாக தாவேகா கூட போட மாட்டோம். நீங்கள் எதிர்காலத்தில் எங்கள் கட்சி கூட கூட்டணி போய்ங்களா? அவர் இல்லைன்னு சொல்லல, தெரியாதுன்னு சொல்லலாம். செய்கிற உதவிகளை காவல்துறை தடுக்கிறத, கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். தமிழக வெற்றி கழகம் எது செய்தாலும் ஒரு அழுத்தம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. நம்ம தோழர் லயனோ மணி அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு திருச்சிக்கு போறாரு. அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்றதுக்கான வேலைகளை பண்றாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு டிஎம்கே ஐடி விங்க கூட சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டு ஆகும் பொழுது இன்னும் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செய்தி கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ எப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டாக அதை மாற்றுவீங்க? பொறுப்புகள் நியமிக்கப்படாததுக்கு ஒரு காரணம் உள்ள ரசிகர்களுக்கும் அரசியல் தெரிஞ்சவர்களுக்குமான சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஒரு மன்றத்திலிருந்து ஒரு இயக்கமாக மாறிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சவால் தான். ஊடகத்தை சந்திப்பாரா விஜய் அவர்கள்? இப்போ மைக் எடுத்துக்கிட்டு வர ஊடகவியலாளர்கள் இல்லைங்க நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்ல மாதிரி அவர்கள் பிரஸ் மீட்டும் நடக்கும். விஜய் அவர்கள் எப்போ கள அரசியலுக்கு வருவார்? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரே ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அனைத்து ஊடகங்களும் இப்போ உங்கள் பக்கம் தான் திரும்பி நிற்குது. ஆனால் ஊடகங்கள் அனைத்துமே உங்கள் பக்கம் திரும்பினாலும் எவ்வளோ ஊடகங்கள் ஆதரவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அமர்கின்ற இல்லைனா தாவேகா சார்பாக அமர்கின்ற ஊடகங்கள் பாதிக்கு பாதி பயாஸ்டாக இருக்குதுன்ற ஒரு கருத்துக்கள் இப்போ எழுது. அதை முதல்ல இந்த ஒரு இன்டர்வியூவில் நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம செயல்பாடுகளை பொறுத்து தான் அது மாறும் நான் நினைக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவு தளம் இருக்கான்னா நிச்சயமாக இருக்கிறது. ஆதரவு தளம்ங்கிறது அது ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒன்று. ரெண்டாவதாக அவரே சொன்ன மாதிரி ஒரு சினிமாவிலிருந்து அவர் வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக யாரை காட்டுறாரு, எந்த மாதிரியான விழாக்களை கலந்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கிறேன். இன்னைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை கூப்பிடுவதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா என கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதான் ஒரு பார்வையாக இருக்கின்றது. அதில் சில விமர்சனங்கள் என்னென்னா, இப்போ நம்ம திருமாவளவன் அங்கே இருந்திருக்கணும், இல்லை அவரோட மனசாட்சி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்சியோட தோழர்கள் சில நேரங்களில் யார் பக்கம் நின்று பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இன்றைக்கி மாறி இருக்கு. ஏன்னா சில சமயங்களில் அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது அன்னைக்கு அந்த விவாதத்திலேயே பேசும்பொழுது ஆளூர் போன்றவர்கள், சானோஸ் போன்றவர்கள் கூத்தாடி அப்படின்னு சொல்லி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். ரொம்ப பதட்டமான நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் திருமாவளவன் எல்லாத்துலேயுமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அவர் எனக்கும் தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப நல்லா தெளிவுபடுத்திட்டாரு. 2 முறை தெளிவுபடுத்தினார். அதற்கு பிறகு வேணா இவங்க சில நேரங்களில் திமுகவிற்கு அதிகமான விசுவாசத்தை காட்டுற ஒரு காரணத்தினால, ஏன்னா இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இவர் ஆதவர்ஜுனா பேசுனதோ இல்லை மன்னராட்சின்னு சொல்லி பேசுனதோ அது ஒரு நியாயமான கருத்தான், நியாயமான கருத்து தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட முழக்கம், அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் போது முழக்கம், அந்த முழக்கத்திற்காக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், நாங்கள் ஆனால் திமுக தான் வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு நிலைக்கு நீங்கள் போறீங்கன்னா அது ரொம்ப அவலமான நிலை. கட்சிக்காரனை எப்படி நினைப்பான்? இங்கே நம்ம ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கோம். இப்போ 2026 சரி சீட்டு வாங்குறீங்க, 2029 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்குறீங்க. இப்படி நம்ம எப்பொழுதுமே ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு யாரோட தலைமையில் கீழே தான் நம்ம செயல்பட்டுட்டே இருக்க போகிறோமா, இல்லை அப்படி செயல்பட்டால் கூட நமக்கான உரிய அங்கீகாரத்தை நம்ம வாங்குவோம், அட்லீஸ்ட் அடுத்த ஒரு அமைச்சரவை பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற கேட்குற இடத்திற்காவது நம்ம போவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நிதர்சனமாக இருக்கு. சரி, அதை கேளுங்க அப்படிங்கிறதா அந்த விசிக்கள் இருக்க தோழர்களுடைய தொண்டர்களுடைய ஒரு குரலாகவே இருக்கின்றது. அதற்கு மதிப்பு கொடுத்து தான் இந்த விஷயம் பேசப்படுகிறது. ஆனால் அதை மட்டுப்படுத்துகின்ற மாதிரி விசிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி பேசும்பொழுது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா விவாதங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தன்மை ஏற்படுது. அப்போ இன்னொன்று, நாங்கள் வெளிப்படையாக அழைக்கிறோமா, ஒவ்வொரு கட்சியை நம்ம அழைக்கிறோமா, அழைத்து அது புஸ்வானமாக போகுதா நீங்கள் போட்ட பொலிட்டிக்கல் பாம்னு ஓப்பனாக கேட்குறேன். நான் இந்த அழைப்பு என்பது நீங்கள் அழைப்பை ஏற்றாலும் உடனடியாக எந்த கட்சியாவது உடனே வருவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 1.5 வருஷம் ஆட்சி இருக்கு. ஆட்சி இருக்கும் பொழுது விசிகவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஓகேங்க ஆமாங்க இன்னைக்கு திமுக ரொம்ப மோசமாக தான் செயல்படுறாங்க, நாங்கள் உடனடியாக அதை உடச்சிட்டு வர்றோம்னு சொல்லுவாங்க. வரமாட்டாங்க. 1.5 வருஷம்
சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பொறுத்து விமர்சித்து பேசல எந்த தயக்கமும் இருக்க போகிறது. எல்லா அரசியல்வாதியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். அதனால உடனடியாக மாற்றி பேசுவதோ இல்லை இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டின் கீழே இருந்தோம், இன்றைக்கி அதை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி பேசுவதோ அவங்களுக்கு சிக்கலாக இருக்காது. அப்போ இந்த அணுகுண்டு என்பது வெடிக்கக்கூடிய நேரம் என்பது 2026 ஜனவரி பிப்ரவரி அந்த மாதங்களில் தான் இது வெடிக்குமே தவிர அது வரைக்கும் இது இப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்போ அது குறித்து கேள்வி எழுப்புகிற ஊடகங்கள் என்னங்க அது நடக்கலை இல்லை, நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், மாநாட்டில் தேர்தல் நிலைப்பாடு என்னங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இருந்தோம். அதை தெளிவுபடுத்தினோம். அதற்கான காலம் வந்து தலைவரே சொன்னார், அதற்கான காலம் மாறலாம் இல்லையா, அதற்கான அரசியல் சூழல் மாறலாம் இல்லையான்னு சொல்லி சொன்னார். அந்த அரசியல் சூழல் என்பது 2026 தான் அந்த நேரத்தில் அது நடக்கும். அம்பேத்கர் பற்றி பேச வேண்டிய அந்த மேடையில் அரசியல் பேசினார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அது வந்து அம்பேத்கர் குறித்து பேச வேண்டிய ஒரு மேடை, அங்கே போய் திமுக சாடி ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்லைங்க, முதல்ல நீங்கள் இப்போது அது வந்து புத்தக வெளியீட்டு விழா, புத்தக திறனாய்வு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏங்க அதில் 40 கட்டுரை இருந்துச்சு, அந்த கட்டுரையாளர்கள் என்னென்ன பேசுனாங்க, அந்த கட்டுரை என்னென்ன எழுதப்பட்டுள்ளது, புத்தக திறனாய்வுகள் அது நடக்கும். ஓகே, இது புக் ரிவ்யூ நம்ம வந்து சில நேரங்களில் ஹெக்கின் பாத்தம்ஸ்லாம் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் ஒரு ரொம்ப சின்ன சர்க்கிளாக இருக்கும், அந்த புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ண பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்துக்களை தெரிவிப்பாங்க. இப்படிலாம் பார்த்துருக்கோம். அது புத்தக திறனாய்வு கூட்டம் அல்ல, அது புத்தக வெளியீட்டு விழாவிற்கான கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும். இத்தனை பேச்சாளர்கள், இத்தனை சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் அது இல்லாமல் ஒரு பாடகர் குழுவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. திருக்குறள் அறிவு ரொம்ப சிறப்பாக பண்ணார். அதற்கு பிறகு ஆனந்த் அவர்கள் பேசணும், சீனிவாசன் விகடனோட ஆசிரியர் சீனிவாசன் பேசணும், நீதியரசர் சந்து அவர்கள் பேசணும், இப்போ தலைவர் பேசணும், மாதவர்ஜன பேசணும். எல்லோருக்கும் ஒரு நேரம் என்பது ஒதுக்கப்பட்டு முன்னாடி அஜெண்டாவில் போட்டிருப்பாங்க, இதாங்க நம்ம நேரம். அப்போ அந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த விழாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இந்த புத்தகம் குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேசினார். புத்தகம் குறித்து பேசும்பொழுது அம்பேத்கர் அவர்களுடைய சுயசரிதை நான் படித்தேன். அந்த புத்தகத்தில் 2 விஷயங்கள் என்னை பாதித்தது அப்படிங்கிறத அவர் தெளிவாக விளக்குகிறார். அடுத்ததாக, அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய ஆசான். அந்த ஆசான் இயற்றிய அரசியலமைப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து இருக்கா? இருக்கு. பல தளங்களில் இருந்தால் கூட மிக குறிப்பாக தொட வேண்டிய இடமான தேர்தல் ஆணையம் குறித்து அவர் வருகிறார். தேர்தல் ஆணையர்களோட நியமனம் என்பது இன்று நியாயப்படி இருக்கா, இல்லை ஜனநாயகத்திற்கு மீறி இருக்கான? ஜனநாயகத்துக்கு மீறி தான் இருக்குது. அப்போ மக்களுக்கு, தேர்தலை அணுகின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடத்தில் நம்ம தேர்தல் ஆணையர்களோ தேர்தல் ஆணையமோ இருக்கான? இல்லை. நம்ம சுதந்திரமான தன்னாட்சியுடைய அமைப்புன்னு சொல்லி சொல்கிறோம். அது உண்மையிலே அப்படி இருக்கா? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடித்தது. எப்பொழுதுமே தேர்தல் முடிந்த உடனே ஒரு டேட்டா வரும், எவ்வளோ பேர் வாக்களிச்சாங்க. சாயந்தரம் ஒரு டேட்டா, அடுத்த நாள் காலையில் இன்னும் தெளிவான டேட்டா, போலிங் பூத்ஸ் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒரு டேட்டா வரும். ஆனால் இந்த முறை அதுக்கு 3 நாள் 4 நாள், 3வது போயிட்டு இருக்க நேரத்தில், போலிங் போயிட்டு இருக்க நேரத்தில் முதல் இதுக்கான இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்குற என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இந்த டேட்டாவை கன்சால்டேட் பண்ணி கொடுக்குற என்ன பிரச்சனை? இல்லைன்ட்டு ரொம்ப வேரி ஆகுது, பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுது. அப்போ ஏன் இவ்வளோ குழப்பம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு குறித்து பேசும்பொழுது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இதில் செலக்ட் கமிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக என்ன சொல்லுங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, எங்களுக்கு யார் சாதகமானாலும் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம், அவர் மட்டும் இருந்தால் போதும், தேர்தல் ஆணையராகவும் தேர்தல் ஆணையர்களாகவும் யார் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பெரிய ஆபத்தான தேர்தல் ஆணையம் குறித்து பேசுகிறார். அரசியலமைப்போட தொடர்பு தான் பேசுகிறார். அடுத்து இன்னைக்கு பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற மணிப்பூர் பற்றி பேசிக்கிட்டார். ஒரு பக்கம் நம்ம பட்டியலினை பற்றி பேசுகிறோம், சிறுபான்மை மக்களை குறித்து பேசுகின்றோம். இன்றைக்கி இங்கே குக்கிக்கும் மெய்த்திக்கும் நடக்கின்ற பிரச்சனைகள், அதில் ஏன் இந்த அரசாங்கம் கண்டுக்காமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக பேசுகிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ், சமூக நீதி, அம்பேத்கர் அவர்கள் பேசிய சமூக நீதி, பெரியார் அவர்கள் பேசிய சமூக நீதி, இந்த சமூக நீதியின் பக்கம் நிற்கும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இங்கே பட்டியலின மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறார்களா? நான் வந்து மகிழ்ச்சியாக கூட நிம்மதியாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. வேங்கை வயல் அதற்கு உதாரணமாக இருக்கின்றது. அப்போ அந்த வேங்கை வயலுக்கு நீங்கள் செய்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறார். இதெல்லாம் அவர் வந்து பேசிய விஷயங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக அம்பேத்கர் குறித்து எவ்வளோ நேரம் பேசணும், எங்களோட கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் இருப்பவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறதை வெளியே கொண்டு வரணும். அடுத்ததாக செயல்பாடாக நீங்கள் அந்த மேடையில் நாங்குநேரி சின்னதுரை மேடையில் ஏற்றுறார். பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், எல்ராம்பட்டு வித்யா அவங்க பேர், அவங்க வந்து மேடையில் ஏற்றி அவங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவர் ஏற்றுறார். நீங்கள் இந்த ஊராட்சிகள், பேரூராட்சிகளில் பல பட்டியலின தலைவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது என்ன, எங்களால் கொடியேற்ற முடியலை, எங்களால் உட்கார முடியல, எனக்கு உண்டான சீட்டில் உட்கார முடியல, சபை கூட்டங்கள் நடக்கும் பொழுது ஆண்கள், அதாவது பெண்களுக்கான வார்டு, அது பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க, அவருடைய கணவன்மார்கள் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க, வெளியே போடின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஏன்னா கூட்டமே நடத்த விட மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே சுயேட்சையாக இருப்பவர்கள், திமுகவை இருப்பவர்களும் சேர்த்து சொல்கிற விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா ஊர்களையும் குடியரசு தினம் அன்றைக்கி நீங்கள் எல்லா பட்டியலின மக்களுக்கும், பட்டியலின பேரூராட்சி தலைவர்களுக்கும் அது சரியாக அவர்களால் செய்ய முடிகிறதால் இல்லை. நீங்கள் பாருங்கள், பிரசிடென்ட்னு வார்த்தை பயன்படுத்துகிறோம். முதல் குடிமகன் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். இப்போ அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு நம்ம உண்டான மரியாதை கொடுக்குறோமான இல்லை, ஏன்னா அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் அப்படி சொல்லிட்டு அவங்கள அடக்கிற வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயங்களுக்கான ஒரு அடையாளமாக இதெல்லாம் உடைக்கணுங்கிறதுக்காக தான்
அவங்கள மேடை ஏற்றி அவர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறார். அப்போது செயலாக என்ன செய்ய வேண்டும், பேச்சாக என்ன செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவே அவர் பேசினார். அதே மாதிரி நீதியரசர் சந்திர அவர்கள் பேசும்பொழுது வேங்கவேல் குறித்து பேசுகிறார். அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், 2 வருஷம் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி சீனிவாசன் அவர்கள் விகடன் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி எதிர்த்து பேசினா அவங்களை சங்கி என்று சொல்வார்கள். அதுதானே நடக்குது. அப்பா இவங்களாம் சங்கி கூட்டம்ப்பா, அவர் பார்ப்பா என்ன பேசினார்ப்பா, அர்பன் நக்சல் என்று சொல்வார்கள். அண்ணாமலை சொன்னார், அவர் ஆனந்தே ஒரு அர்பன் நக்சல்ங்க, அவர் வந்து டுக்குடே கேங்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்துச்சு. ஸோ கான்டெம்பரரி பாலிடிக்ஸையும் பேசி இந்த மேடை என்பது இது அம்பேத்கருக்கான மேடை. அம்பேத்கர் அடிப்படையில் அரசியல்வாதி தானே, அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவர் வந்து அரசியல் உருவாக்குவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போது இது இரண்டும் சேர்த்து தான். நான் வந்து அம்பேத்கர் குறித்து பேசவே இல்லை என்ற கருத்தை நான் வந்து ஏற்கவும் மாட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து அரசியல் மட்டும்தான் பேசப்பட்டது ஏற்க மாட்டேன். ரெண்டுமே பேசப்பட்டது, எந்த அளவில் பேசப்பட்டது என்பதை மிகச் சரியாகவே அவர் செய்தார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த தோழர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இல்லாத ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு இல்லாத ஒரு கோபம் எதுக்கு விஜய் அவர்களுக்கு. இப்போ வேங்கவேல் பற்றி பேசுகிறாரு, இப்போ அவர் வேங்கவேலுக்கு போனாரா, அப்போ இங்கேருந்து பேசுகிறதுல என்ன, சரி கட்சி தொடங்கினதுக்கப்புறம் தான் ஒரு முறை போய் பார்த்துருக்கலாம்ல, அதை கூட பார்க்காம வெறும் வாய் முழக்கம் விடுறாருங்கிற ஒரு கோபம் வைக்கிறாங்க. இல்லைங்க, போகணும் கண்டிப்பாக, அது நியாயமான குரல் தான். வேங்கவேல் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட இப்போ பரந்தூர் குறித்தும் நம்ம செயற்குழு தீர்மானங்களில் ஏற்றிருக்கோம். பரந்தூருக்கும் போகணும், பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் போகணும். போகாம நான் சிம்பிளாக சொல்கிறேன், போகாமல் ஜெயிக்க முடியாது, போகாமல் மக்கள்கிட்ட வாக்குகள்லாம் வாங்கவே முடியாது. நீங்கள் போய் களத்தில் நின்று அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கின்றது. ஏன்னா நீ நாளைக்கு ஒரு தேர்தல் அறிக்கை நம்ம கொடுக்குறோன்னா அது எங்கேருந்து வரணும், இந்த மண்ணில் இருந்தால் வரணும். இந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு நம்ம என்ன தீர்வுகள் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து மழை வெள்ளம் குறித்து நம்ம நீண்ட அறிக்கைகள் கொடுக்குறோம். நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நம்ம முன்வைக்க போகிற தீர்வுகள் என்ன, நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன்படி நம்ம எப்படி செயல்பட போகிறோம், நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம வைக்க போகிற தீர்வுகள் என்ன, காவல்துறையில் நமக்கு கொண்டு வர சீர்திருத்தங்கள் என்ன, நீதித்துறையில் கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்கள் என்ன, எல்லாமே பேசணும் அதெல்லாம். ஆனால் எங்கிருந்து வரணும்னா இது களத்தில் தான் வரணும். நம்ம உட்கார்ந்து எழுதுறதுங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு தலைவராலேயோ பொதுச்செயலாளர் எழுத முடியும்னு நிச்சயமாக எழுத முடியாது. கண்டிப்பாக போவார் அவர். நடைபயணம் சுற்றுப்பயணம் எல்லாமே திட்டங்களில் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதற்காக நீங்கள் இதை பற்றி பேசவே கூடாது, நீங்கள் எல்லாமே களத்துக்கு போய் தான் நீங்கள் பேசணும்னு சொல்கிறது தவறு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியோடைய அடிப்படையில் அவங்க செயல்பாடுங்கிறது என்ன, இன்றைக்கி அரசாங்கம் சரியாக செயல்படுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய இடத்துல விமர்சனம் பண்ணணும், வரவேற்க வேண்டிய இடத்துல வரவேற்கணும். நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய இன்றைக்கி சிம்பிளாக எல்லோருக்குமே தெரியும் வேங்கவேல் பிரச்சனை ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது. நமக்கு தெரியும், நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு இன்னும் அதிகமாக தெரியும். அந்த ஊரில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா இல்லையா, பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, யூரின் டெஸ்ட் பண்ணியாச்சு, மோஷன் டெஸ்ட் பண்ணியாச்சு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியாச்சு, அந்த ஊரில் இருக்க மொத்த பாப்புலேஷனுக்கும் பண்ணியாச்சு. யாருங்கிறது கூட தெரியும். ஏன் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் வந்து கோர்ட்டை கை காட்டுறீங்க, ஏன் வந்து போலீஸை கை காட்டுறீங்க. மாவட்ட ஆட்சியர் 2 பேர் மாறிட்டாங்க, மாவட்ட கண்காணிப்பாளர் 2 பேர் மாறிட்டாங்க, சிபிசிஐடிக்கு கேஸ் போயிடுச்சு, வழக்கறிஞர்கள் குழு வந்து சந்திச்சுட்டு போனாங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா. அப்போ அதற்கு தீர்வுகளை கொண்டு வாங்க. அதே மாதிரி மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமான தீர்வுகளை கொண்டு வாங்க. இன்றைக்கும் பட்டியலின மக்கள் பல இடங்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களால் ஒரு ஆதிக்க சமூகம் வந்தால் அந்த வீதியில் நடக்க முடியல. அம்பேத்கர் அவர்கள் பட்ட கஷ்டம் இன்னும் கொடுமையான கஷ்டமாக இருந்தது. நீங்கள் வந்து எச்சு துப்புனா கூட நீ சட்டை கட்டிட்டு போ, பின்னாடி வந்து விளக்குமாறு கட்டிட்டு போ, நீ போகிற வீதியை கூட்டிகிட்டே போன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கும் அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆதிக்க சாதி வந்தால் நான் பைக்லேருந்து கீழே இறங்கி நிற்கணும், அவனுக்கு பாடி செருப்படக்கூடாது. அப்போது இதோட தன்மை வேறு மாதிரி மாறிக்கே தவிர கொடுமை தொடர்ந்து கொண்டு தானே இருக்குது. அப்போ அதற்கு நான் என்ன சொல்கிறேன், இதோட என்ன சொல்லுவாங்க, இது நூற்றாண்டு கால பிரச்சனை. ஆமாம், நூற்றாண்டு கால பிரச்சனை தான். அதுக்கு நம்ம என்ன செய்தோம் ஒன்று இருக்குல்ல. ஓகேங்க, நம்ம வேங்கை வயலில் நம்ம தீர்வுகளை கொண்டு வந்தோம், மேல்பாதி திரௌபதி கோயிலில் தீர்வுகளை கொண்டு வந்து முயற்சியாவது செய்தோம். நம்ம உட்காந்து பேசணும். நீங்கள் ஆதிக்க சாதி நினச்சிக்கிட்டு இருக்கவங்கள்ட்டையும் பட்டியலின மக்கள்கிட்டையும் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. ஏன் உங்களால் சேர்ந்து வாழ முடியலங்கிறத பேசுங்கிற அந்த முயற்சிகளாவது நம்ம மேற்கொண்டோமான இல்லை. சட்ட ரீதியாக பல இடங்கள் இரட்டை கோழி முறை இருக்குது. அந்த டீ கடையில் அடித்து உடச்சோம், இல்லை வந்து அவனை தூக்கி உள்ளே போட்டோம், ஏதாவது பண்ணோமா, அது நம்ம செய்ய திண்டாமை சுவர் இருக்குது, அதை அடித்து உடச்சோம். அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் சட்டம் ஒழுங்காகவும் செய்கிறதில்ல, நீங்கள் சமூக நீதி பார்வையில் நின்று ஒரு விழிப்புணர்வாகவும் செய்கிறது இல்லைங்கும் பொழுது தான் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க. சரி, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஓகேங்க. அவர் சொல்கிற மாதிரி ஆதவர்ஜன் டேட்டா சொன்னாங்க, 1,40,00,000 இருக்கிறாங்க, அதில் 92,00,000 ஆயுதலாளர்கள் இருக்கிறாங்க, மீதி அருந்ததிகள் இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் என்ன கொடுத்தீங்க, அதுவும் கொடுக்கல. நீங்கள் இந்த காலம் ஃபுல்லாக பாருங்கள், திராவிட ஆட்சி காலத்திலே பாருங்கள், ஒரு தலைமைச் செயலாளராக எப்போ வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்தார், ஒரு டிஜிபியாக எத்தனை பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லா டாப் பொசிஷன்ஸ்லையும் இந்த இல்லை செக்ரட்டரியா நீங்கள் வந்து அதே மாதிரி அமைச்சர்களாக கூட பட்டியலினத்தை சேர்ந்த இன்னைக்கு தான் வந்து கோவிட் செழியனுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தனபாலை கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து இன்னொன்று ஆதி திராவிட நலத்துறையா அப்பா அமுச்சு விட்ருப்பா, அது வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவ தான். அது யார் சொன்னாங்களே யாராவது இல்லை இவங்க மட்டும் தான் கொடுக்கணுன்ட்டு. அதற்கு எடி வெல்ஃபேருக்கு மட்டும்தான் பட்டியலினத்தை கொடுக்குறமே தவிர
மற்ற அமைச்சர் பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. உயர்கல்விக்கு இதுக்கு முன்னாடி எப்போ கொடுத்தீங்க? பள்ளி கல்விக்கு எப்போ கொடுத்தீங்க? நெடுஞ்சாலைத்துறைக்கு எப்போ கொடுத்தீங்க? நீர்வளத்துறைக்கு எப்போ கொடுத்தீங்க? இல்லை உள்துறைக்கு எப்போ கொடுத்தீங்க? எதுவுமே கொடுக்கல. அப்படி இருக்கும்பொழுது கக்கன் கொடுத்தாங்க, கக்கனையா கொடுத்தாங்க, உள்துறையை பார்த்தார். அதை தாண்டி உள்துறையை இன்றைக்கு வரைக்கும் யாராவது ஒரு பட்டியலிட அமைச்சர் வந்திருக்கிறாரா? எல்லா செக்ரட்டரிஸும் பாருங்க, செக்ரட்டரிஸில் யாராவது பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் பட்டியலிடத்திற்கு வந்தார்கள்? வரவில்லை. தலைமைச் செயலாளர் எப்பொழுது வந்தார்? உயர் பொறுப்புகளில் காவல்துறை பொறுப்புகளில் யார் வந்தார்கள்? என்று எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா சமூக நீதியை உரத்து பேசுகின்ற திமுக ஆட்சி காலத்தில் அதை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்போது அதை உடைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா? எல்லா பக்கமே தலித் ரெப்ரஸன்டேஷன், தலித் பாலிடிக்ஸ்ங்கிறது ரைஸ் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், ஏன்னா அவர்களே அமுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார், நசுக்கப்பட்டே கொண்டு இருக்கும் பொழுது அது மேலே தான் செய்யும். அப்போ அதற்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் போய் நான் கேட்குறோம் விசிகவிற்கு அமைச்சர் பங்கு. ஏன்னா விசிக வந்து இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் வேலை செய்தாலும் எங்கேருந்து உருவானுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலித் ரெப்ரஸன்டேஷன் உருவாகுது. கண்டிப்பாக. அப்போ அதற்கு நீங்கள் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அந்த ப்ரெஷரில் தான் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 4 பட்டியல் அமைச்சர்களை உருவாக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கரை கூட மேடை ஏற்றாத ஒரு கட்சி. ஆமாம், அவர்கள் அம்பேத்கரை மேடை ஏற்றுகின்ற ஒரு கட்சிக்கு நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி. இதெல்லாம் தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்ந்தவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, 2026 நாங்கள் கூட்டணி திமுக கூட தான் இருப்போம், நாங்கள் வந்து கண்டிப்பாக தாவேகா கூட போட மாட்டோங்கிற ஒரு கருத்தில் இருக்காங்களே. அரசியல் சூழல் என்பது மாறும் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போது திருமாவளவன் அண்ணன்ட்ட கேட்டாங்க, நீங்கள் எதிர்காலத்தில் எங்கள் கட்சி கூட கூட்டணி போவீங்களா? அவர் இல்லைன்னு சொல்லலை, தெரியாதுன்னு சொன்னார். இல்லைக்கும் தெரியாதுக்கும் அரசியல் பெரிய பெரிய வேறுபாடு இருக்குது. இன்னைக்கு மக்களுக்கு திமுக ஆட்சி மேலே கடுமையான கோபம் இருக்கிறதா? ஒன்று அந்த மழை வளத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். எல்லா ஊர்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி ஒன்றில் உதயநிதி ஸ்டாலின் அடித்து வரட்டினாங்களா? அது பெருசாக ஊடகங்களை வரவே இல்லை, அடித்து வரட்டினாங்களா? பொன்முடி மேலே சேரள்ளி வீசினாங்களா? போகிற அமைச்சர்கள் எல்லாருமே அடி வாங்குறாங்களா இல்லையா? எல்லோருக்கும் ஒரு பெரிய கோபம் இருக்கா இல்லையா? அந்த கோபம் வந்து அரசியலை பிரதிபலிக்குமா? பிரதிபலிக்கும். அப்படி பிரதிபலிக்கும் பொழுது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தனியாக வீழ்வாங்களா? உங்கள் திமுக மட்டும்தாங்க விழும், விசிகவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் அப்படியே இருக்கணும் இல்லை, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இழுத்துட்டு தான் விழுவாங்க, இன்னும் மோசமாக இழுத்துட்டு விழுவாங்க. அப்போ அதை புரிந்து கொண்ட தோழர்கள் ஒன்று. இன்னொரு பக்கம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், களத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குது. அதையும் சேர்த்து சொல்கிறேன். பிரைமரி ஃபோர்ஸாக நம்ம ஆகணும்னு சொல்கிறோம். முதன்மை சக்தியாக இன்னைக்கு இருக்கோம்னா இன்னைக்கு மக்கள் பார்வையில் இருக்கலாம். ஆனால் முதன்மை சக்தியாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுற இடத்திற்காக நம்ம கடுமையாக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை போய் நம்ம அந்த இடத்துல நிற்கும் பொழுது தான் ஓகே, இவங்க முதன்மை சக்தி ஆகிட்டாங்க, இவங்களை நம்பி நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்களுக்குள்ளே உருவாகும். அது உருவாக வேண்டிய காலம் என்பது 2026 தான். இப்போ நம்ம எவ்வளோதான் இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி தலைவர் சுற்றுப்பயணம் போகிறார், நடைப்பயணம் போகிறாரு, பொலிட்டிக்கலி நம்ம ரொம்ப நல்லா எமர்ஜ் ஆகிறனா கூட உடனடியாக வந்துடுவாங்கன்னு வரமாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, சைலண்டாக தான் இருப்பாங்க. 2026 தான் அது நடக்கும். அப்பொழுது விசிகாவை புரிந்து கொள்வார்கள், ஆமாம் இது சரியான ஒரு சாய்ஸ் வந்து அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒரு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஆட்சி காலம் 5 வருஷம் இருக்கும். அவங்க ஜெயிச்ச உடனே ஒரு 6 மாதம் கழித்து அடுத்த 4.5 வருஷம் எதுக்கு ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாட்கள் ஆகுதுன்னு தெரியும், மாநாடு போட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுது, இன்னுமே அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? நமக்கே பார்க்கும்போது ஒரு ஆஃப்லைன் அரசியலாக தெரியுது. இல்லைங்க, அதாவது ஒன்று, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராத செய்திகளை நான் வந்து சோஷியல் மீடியாவில் வர செய்திகள், நான் களத்தில் என் தோழர்களோட பேசுகிற செய்திகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மதுரையில் வந்து முல்லை நகர் அப்படிங்கிற ஏரியாவில் ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருந்தது, நேரடியாக களத்துக்கு போனாங்க. மதுரையில் சின்ன உடைப்பு கிராமம், அங்கே வந்து ஏர்போர்ட் விரிவாக்கம் பணிகள் போயிட்டு இருக்கு, அங்கே மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம களத்தில் இருக்கிறாங்க. சரி, நெல்லையில் அதே மாதிரி ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் களத்தில் இருக்கிறாங்க. இங்கே அம்பத்தூரில் கோலடியில் ஒரு பிரச்சனை, அதற்கும் களத்தில் இருக்காங்க. இப்போ எல்லா இடங்களிலும் களத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கிறார்கள், பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மழை வெள்ளம் குறித்து நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட்டாக எங்கே நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. முதல்ல சொல்ல ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் கூட அவங்களுக்கு போய் என்ன உதவிகள் வேண்டுமோ முன்னாடியே 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, அப்பையும் போனாங்க. இப்போ இன்றைக்கி தூத்துக்குடி திருச்செந்தூரில் கடுமையான மழை பொழியுது. எல்லா இடங்களிலும் நம்முடைய தோழர்கள் நின்று என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழக வெற்றி கழகமாக செய்கிறோம். முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகமாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதற்கு நடுவில் தலைவர் அவர்கள் பனையூரில் அவர்களை கூப்பிட்டு நிவாரண உதவிகள் கொடுத்தார். விக்கிரவாண்டியில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு விருந்தளித்தார், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒன்று, நீங்கள் தலைவர் ஏன் பல இடங்களுக்கு போனால் அவர் ஷூட்டிங்லேயும் இருக்கார், இது வந்து கமிட் பண்ணது தான், கமிட் பண்ணாதது கிடையாது. நாங்கள் வந்து 68ஓட 69 படம் முடித்த பிறகு தான் முழு நேர அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி சொன்னார். இன்று அவர் முழு நேரமாக வந்துட்டாருன்னா இல்லை, நீ முழு நேரமாக வரல, இந்த படத்தையும் பார்க்குறாரு, பாலிடிக்ஸையும் பார்க்குறாரு, ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம். நம்முடைய தோழர்களான முழுக்க களத்துக்கு வந்துட்டாங்க. இது இல்லாமல் மதுரையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க, நெல்லையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடக்குது, தூத்துக்குடியில் வந்து அஜிதா ஆக்னா அவங்க தலைமையில் தொடர்ச்சியாக கட்சிக்குள்ள நிறைய பேரை உள்ளே கொண்டு வர வேலைகள் பார்க்குறாங்க. சரி, ஊர் அப்படி நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த என்ன படம், அந்த வாழை படத்தை நடித்த சிறுவன் கூட அவங்க கிராமத்துக்கெல்லாம், ஏன்னா கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ள வேறு எந்த கட்சியினருக்கும் அனுமதியே கிடையாது, வேறு எந்த கட்சி அனுமதி கிடையாது, நம்ம கட்சியை அனுமதிக்கிறாங்க, மக்கள் சேர்றாங்க, ஒன்றிணைறாங்க. அப்போ இந்த மாதிரியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பல பகுதிகளிலும் கோயம்புத்தூரில் வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க. இந்த மாதிரி
நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேகப்படுத்தணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், இன்னும் வேகமாக எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய கொடி தான் தெரியணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். நிறைய வேலை செய்யணுங்கிற ஒத்துக்கிறேன். இது தோழர்கள் அங்கங்கே வேலை செய்யணும். ஏன்னா இன்னொன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம பொதுச்செயலர் வந்து பல மாவட்டங்களுக்கு போயிட்டு அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திச்சுட்டு வந்தார். அதர் வந்து கூடிய விரைவில் அறிவிக்கப்பட்டவுடன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி மிக விரைவாக இது செயல்பாட்டிற்கு வரும். தலைவர் அவர்கள் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பதிலேருந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய இடங்களில் கள அரசியலில் நிற்கிறீங்க, களத்தில் நிற்கிறதா சொன்னீங்க. நானும் பார்த்தேன், சோஷியல் மீடியாஸில் பார்த்தேன், நீங்கள் செய்கிற உதவிகளை காவல்துறை வந்து தடுக்கிறத, அதுக்கப்புறமா இல்லை அதை கொடுக்க வேணும்னு சொல்லி வாங்கி வைக்கிறதெல்லாம் பார்த்தோம். எதிர்த்து பெரும் குரலாக ஒரு விஷயத்தை கொடுக்கல அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்குது எனக்கு. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மதுரையில் இதே மாதிரி ஒரு விலையில்லா விருந்தகம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு 3 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் மாநாடு முடிந்த பிறகு திடீர்னு பண்ணுற காவல்துறை அதை காலி பண்ணு, போக்குவரத்து நின்று சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க உடனே கலைஞ்சு போகல, அடுத்த நாள் வந்து வண்டியில் வச்சே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன, மக்களுக்கு ஒரு 200-300 பேர் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே பல்லாவரத்தில் அந்த கழிவுநீர் குடித்து ஒருத்தர் இறந்து போனார். அதுக்கு பிறகு நிறைய பேர் வாந்தி மயக்கம். எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவங்க போய் உதவிகள் செய்கிறாங்க. நம்ம கட்சியில் நீ வரக்கூடாது தடுக்கிறாங்க. இங்கே வந்து எக்மோரில் பூக்கடை அண்ணன் குமார் தலைமையில் கொடியேற்ற போகிறாங்க. இல்லை கொடியேற்றக்கூடாது. அதில் என்ன ஒரு சொல்கிறாங்கன்னா, மாநகராட்சிகிட்ட போனால் போலீஸ்கிட்ட போனால் சுற்றி விடுற வேலைகள். ஏன்னா இங்கே ஒரு சரியான ஒரு ரூல்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் வச்சுருக்காங்க. விசிக்கும் அந்த 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 பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள் பெருசாக கொடியேற்றுறாங்களான்னு தெரியல, ஆனால் இந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ இதற்கு வந்து அந்த தோழர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அது பொதுச் செயலாளர் கவனத்துக்கு கொண்டு வராங்க. அவர் வந்து சட்ட ரீதியாக என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த சட்ட ரீதியாக. ஆனால் பெரும்பாலும் ஒரு அழுத்தம் இருக்கிறதா, தமிழக வெற்றிக் கழகம் எது செய்தாலும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. அழுத்தம் இருக்கிறது. நம்ம தோழர் லயனோமணி அவர் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு திருச்சிக்கு போறாரு. அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. இல்லை தமிழக வெற்றிக் கழகம் இருந்துச்சுன்னா அது ரத்து பண்ணணுங்கிற அளவுக்கு போகிறாங்க. அந்த அளவிற்கு பல அடக்குமுறைகளை சந்தித்து தான் வருகிறோம். கள அரசியல் சந்திச்சு தான் ஆகணும். நம்ம வந்து எல்லாம் நம்ம தெரியும். இது வந்து இந்த ப்ரெஷருங்கிறது இருக்க தான் செய்யும். அதை இவர்கள் பார்க்கத்தான் வேண்டும். இதை நாங்கள் பார்ப்போம். இதில் வெற்றியும் அடைவோம். இப்போ நாம் தமிழரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்சி ஐடி விங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் இருக்குது. எப்போதுமே இணையதளத்தில் ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் தம்பிகள் அனைவருமே வந்து விமர்சனங்களை வச்சாலும் இன்றைக்கு வந்து அரசியலை பேச ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த இடங்களில் நாம் தமிழரை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வெளியில் எடுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த தேர்தலில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அப்போ இன்னொரு பக்கம் தாவேக்கால இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் இல்லை. அவங்க எல்லாரிடையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாரிடையும் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஒரு ட்வீட் வந்தாலோ ஒரு விஷயங்கள் வந்தாலோ அது கீழே வந்து சண்டை போடுறதெல்லாம் இருக்காங்களே தவிர அவங்க எதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலை. அவங்களை இன்னும் நீங்கள் அரசியல் படுத்தலையா முழுமையா? இல்லைங்க, நீங்கள் இப்போது நேற்று இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஒரு அறிவிப்பு வருது. ஸோ அதில் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம செயற்குழு தீர்மானம் 4வது தீர்மானமாக இதான் போட்டிருக்கோம். அதை எடுத்து அவங்க போட்டு அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏன் தமிழ் வெற்றிகளும் எதிர்க்கிறதுங்கிறத எல்லாருமே சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் குறித்து ஒரு செய்தி வரும்போது, ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு சுந்தரராஜன் அவர்கள்லாம் ஒரு செய்தி என்ன சொன்னார், நீங்கள் இன்றைக்கி சென்னையை மிதக்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது 13 நீர்நிலைகளை அழித்து உருவாக்குகின்ற பரந்தூர் விமானம் இன்னும் மோசமாக பாதிப்படையும். அப்போ செய்யாதீங்க. இப்போ அந்த மக்கள் அதுதான் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதை அப்பொழுது என்ன பண்ணோம், பரந்தூர் விமானத்தில் நம்ம என்ன நிலைப்பாடு தெரிவிச்சோன்னா அதை செய்கிறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அவர்கள் வந்து எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு என்ன, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமாக மோசமான வார்த்தைகளை பேசுகிறார். அவர் வந்து அப்போ அவரை எதிர்த்து நம்ம களமாட வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் காவல்துறையில் வந்து நம்ம சொல்ல வேண்டியதோ இல்லை அவரை எதிர்த்து களமாட, நீங்கள் எங்களை குறித்து அவதூறு பேசுனாங்கன்னா அதற்கு என்ன பதிலடி, அதற்கு என்ன மறுப்போ அதை நம்ம தெரிவிச்சுட்டு தான் இருக்கும். அதை தாண்டி இப்போ நம்ம பேசுகிற வீடியோஸ் அதெல்லாம் வந்து எங்கே ப்ரொமோட் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு ஆர்கனைஸ் ஐடி விங் கிடையாது, சரி, அன்ஆர்கனைஸ் ஐடி விங் தான். அந்த அன்ஆர்கனைஸ் ஐடி விங்கால் எவ்வளவு தூரம் செயல்பட முடியுமோ ரொம்ப சிறப்பாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆர்கனைஸ்டு டிஎம்கே ஐடி விங்கை விட சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டு ஆகும் பொழுது இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம், இல்லை கட்சி சார்பாக என்ன செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறதும் நடக்கும். அப்போ எப்போ நீங்கள் ஆர்கனைஸ்டாக அதை மாற்றுவீங்க? அதான் சொல்கிறேன், இந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார். நீங்கள் வந்து மாவட்ட பொறுப்புகள், இன்னும் சொல்லப்போனால் செய்தி தொடர்பாளர்களுக்கான அணிக்கான வேலைகள்லாம் நடந்தது, அதே மாதிரி வழக்கறிஞர் அணி எல்லாவற்றையுமே பொதுச்செயலர் கூடிய விரைவில் அறிவிப்பாங்கிறது எங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அநேகமாக டிசம்பர் கடைசியில் இருக்கலாம் அல்லது ஜனவரியில் இருக்கலாம் அப்படிங்கிறதா எங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் டைம் கிடையாது, ஏன்னா 2025 வந்துடுச்சு, இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது. அந்த ஒரு வருடத்தில் வந்து நீங்கள் அரசியல் அந்த களமாடணும். அது இல்லாமல் இன்னொரு பக்கம் இணையதளம் இந்த பக்கம் பார்க்கணும், பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் நீங்கள் இவ்வளோ ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறத வெளியிலேருந்து எல்லாருமே ஒரு கருத்து வைக்கிறாங்களா, இவங்க வந்து சும்மா நேமுக்கு ஒரு அஜெண்டா பேஸில் ஒரு கட்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்க மெதுவாக வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவை இங்கே ஓட்டை பிரிக்கணும் தான், மித்தபடி அரசியல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லைன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தானே இருக்கும். நீங்கள் இல்லை கரெக்டு தான். ஆனால் நீங்கள் பார்க்க மறுக்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஆட்கள் வந்து புதிதாக தான் நமக்கு வரணும்னு இல்லை. இப்போ நீங்கள் ஐடி விங் ஒன்று ஆரம்பித்த பிறகு நாங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறோம் வாங்கணும் இல்லை. ஐடி விங்க்கு ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்க, பேர் மட்டும் தான் சொல்லணும். அது ஆர்கனைஸ் ஐடி விங், யார் தலைவர் செயலாளர்ங்கிற பேர் மட்டும் தான் நம்ம வைக்க வேண்டியது.
அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதில் முன்னாடி நம்ம பேசுகிற மாதிரி பஞ்சாயத்து வரைக்கும் 6 படிநிலைகளையும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து மாநிலம், மாவட்டம், வட்டம், கிளை, நகர, ஒன்றியம் எல்லாத்துலேயுமே ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக இவர்தான் என்று இனம் காட்ட வேண்டியது மட்டும்தான் இருக்கிறது. அதனால் இது வந்து நம்ம உருவாக்கிய பிறகு தான் இவர்களெல்லாம் உள்ளே வருவாங்க. அதற்கு பிறகு தான் செயல்பாடுகள் நடக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு அறிவிப்பு வந்துருச்சு, இன்றைக்கி வந்து ஓகே சென்னை மாவட்டத்தில் ஒரு தான் தலைவர் அறிவிச்சிருச்சுன்னா உடனடியாக வேலைகள் நடந்துடும். ஓகே, அடுத்த வட்ட பொறுப்புகளுக்கு யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம வட்ட ரீதியாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால் இது வந்து அந்த அறிவிப்பு வந்தவுடன் உடனடியாக களத்திற்கு வரக்கூடிய சூழல் தான் இருக்கிற தவிர அது ஒரு பெரிய சவால் இல்லை நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, பொறுப்புகள் வந்து நியமிக்கப்படாததுக்கு ஒரு காரணம் உள்ள ரசிகர்களுக்கும் அரசியல் தெரிஞ்சவர்களுக்குமான சண்டைகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இத்தனை வருஷம் நாங்கள் தான் விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருந்தோம், எங்களுக்கு நீங்கள் எப்படி போஸ்டிங் கொடுக்காம போச்சு, நாங்கள் எவ்வளோ படங்களுக்கு வேலை பார்த்தோம் தெரியுமான்னு சொல்லி ரசிகர்களுக்கும் அரசியல் களமானவங்களுக்குமே உள்ள சண்டை போகிறதா சொல்கிறாங்களே. இல்லைங்க, அது ஒரு சவால் தான். நீங்கள் ஏன்னா நம்மளை நோக்கி எவ்வளவோ பேர் வர தயாராக இருக்கிறாங்க, வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர் வர்றாங்க. அப்போ வெவ்வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுப்போமா, இல்லை மக்கள் இயக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 15-20 வருடமாக வேலை பார்த்தவருக்கு பொறுப்பு கொடுப்போம்னா ப்ரையாரிட்டி அங்கே அது யாருக்கு கொடுத்தா வேலை நடக்கும் தான் பொதுச்செயலாளர் பார்ப்பார். இந்த இடத்துல ஓகே இவர் கொடுத்தா வேலை நடக்குமா, அவர் கொடுத்தா வேலை நடக்குமா, யாரையுமே வந்து நம்ம வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எல்லாத்தையுமே அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற காரணத்தினால இது ஒரு சவாலாக இருக்கும். இதெல்லாம் தான் பொதுச்செயலாளர் பார்க்குறாரு. இது பல ஊர்களில் இது போனால் பெரிய சவாலாக வருது, சில பேர் சண்டை போடுவாங்க, சில பேர் வந்து நாங்கள் தானே அதிகமாக வேலை பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது இந்த மாதிரி ஒரு மன்றத்திலிருந்து ஒரு இயக்கமாக மாறிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சவால் தான். இந்த சவாலை நிச்சயமாக எதிர்கொண்டு சரியான யார் நியமித்தால் சரியாக இருக்குமோ அதை பொதுச்செயலாளர் செய்வார். பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், அதை வந்து நான் இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஆனந்த் அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர், அவர் வந்து இங்கே தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது, தமிழகத்தோட கள அரசியல் அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து சந்தேகமாகவே நிறைய பேர் கேட்கப்படாமலே இருக்குது. அந்த ஒரு சந்தேகம் எனக்கே இருக்குது. இல்லைங்க, அவருக்கு நீங்கள் புதுச்சேரியிலிருந்து வந்தவர் தான், ஆனால் கிட்டத்தட்ட 15-20 வருடமாக இங்கே தான் அவர் அதிகமாக இருக்கார். நீங்கள் அவர் வீட்டுக்கு வந்து அவர் தூங்குறதுக்கு மட்டும் தான் போகிறேன்னு நினைக்கிறேன். மற்றபடி முழுக்க இங்கே அவர் தளபதி கூட இருந்திருக்காரு. அதை தாண்டி இயக்கமாக இன்னைக்கு வந்து உணவகம், படிப்பகம், பயிலகம், நூலகம், குருதியகம் இது எல்லாவற்றையும் உருவாக்கியதில் அவர் தான் முக்கிய பங்கு இருக்குது. இந்த ஐடியாஸ் வந்து யார் வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஆனால் இது கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இவர் தானே. இவரோட சொல்லுக்கு தானே இன்றைக்கி ஒட்டுமொத்த கட்சி கட்டுப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த அரசியல் தெரியும். ஒன்று, இன்றைக்கி இந்த கட்டமைப்பில் யார் இருக்காங்க, யார் இல்லை, யார் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க, யாரோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிறது எல்லாமே இவருக்கு தான் முழுக்க தெரியும். நீங்கள் வந்து தளபதிக்கு தெரிஞ்சிருக்கும், நீ மாவட்ட அளவில் தெரிஞ்சிருக்கும், அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற வட்டத்தில் இருக்கிற கிளையில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அது பொதுச்செயலாளர் தான் அதிகமாக தெரியும். அப்போ அவருக்கு தான் சரியான நியமனம். இந்த அரசியல் என்ன, இந்த நிலப்பரப்புக்கான அரசியல் என்ன, இந்த விஷயங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம். இது வரைக்கும் அவர் என்ன கேட்டிங்கன்னா ஒரு இயக்கத்திலிருந்து வந்து உடனடியாக அது குறித்து நம்ம கருத்து தெரிவிக்கணும். ஏன்னா தலைவர் இருக்கார், தலைவர் கருத்து தெரிவித்த பின்னர் தான் நம்ம பேசுகிறோங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த கட்டமைப்பை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருப்போர் அவர் மட்டும்தான் இருக்கின்றார். அந்த கட்டமைப்பு அவருக்கு தான் வந்து கரெக்டாக அவங்கள ஒத்துழைப்பு கொடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான், ஒரு ப்ளஸ்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இந்த அரசியல் குறித்து பொதுச்செயலாளராக பேசுவார்னா அது கொஞ்சமாக என்ன, இப்போ தலைவர் ஒரு விஷயமா பேசுகிறார், நிலைப்பாடுகள் எடுக்கிறார், அது குறித்து அவரும் அப்பொழுதும் பேசுவார். இப்போ மதுரையில் துணை தலைமைச் செயலகம் ஆரம்பிக்க போகிறதா மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் சொன்னார். மதுரை அப்படிங்கிறத ஒரு கேபிட்டலாக கன்சிடர் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அவர்கள் வைத்த அந்த உருவ பதாகையிலேருந்து எல்லாரையுமே. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, மதுரையில் இப்போ அரிட்டாப்பட்டியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, டங்ஸ்டன் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒரு கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு விஷயம் ஏன் பண்ணலாம், அங்கே பண்ணுறது மூலமாக இன்னும் மோர் அட்டென்ஷன் உங்களால் கிரியேட் பண்ண முடியும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அங்கே இருக்கலாம், அங்கே ஏன் இன்னும் நீங்கள் கால் வைக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கள அரசியல் சொல்லி சொன்ன உதாரணம் எல்லாமே மதுரை தான். மதுரையில் எல்லாம் நல்லா, அதனால தான் அரிட்டா விஜய் அன்பன் இருக்காரு, தங்கபாண்டியன் இருக்காரு, இன்னும் நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் சிறப்பாக இருக்காங்க. பொதுச்செயலாளர் என்ன சொன்னாலும் உடனடியாக போய் அட்ரஸ் பண்ணக்கூடிய, இல்லை மக்கள் பிரச்சனை அவர்களுக்கே அவரே போகக்கூடியதான். இன்னைக்கு டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி குறித்து இன்னைக்கு இருக்கிற செய்தி என்பது பாஜகவும் அதை எதிர்க்கிறாங்க, திமுகவும் எதிர்க்கிறாங்க. அதனால இது வராதுன்னு நம்ம நினைக்கலாம்னு நினைக்கின்றோம். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் செய்கிறது ஓகே, மக்களுக்காக செய்கிறாங்க. ஸோ அதனால் கட்சி வந்து இவர்கள் இருவரும் இல்லை என்று சொல்லிய பிறகும் அது குறித்து நம்ம பேச வேண்டிய, ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரலங்கிறது சேர்த்து பார்க்குறேன். மக்கள் வந்து இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம், இது உறுதியாக நீங்கள் நிலைப்பாடு தெரிவிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாம் தமிழர் போராடுறாங்க. நம்மளும் அந்த போராட்டத்தை கையில் தேவைப்பட்டால் நிச்சயமாக எடுப்போம். நம்ம வந்து தோழர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற மதுரை தோழர்கள்ட்ட பேசிட்டு, நம்ம பொதுச்செயலாளர் அவர்கள்ட்டையும் பேசிட்டு, இது தேவைப்பட்டால் இந்த போராட்டத்தை நம்ம கையில் எடுப்போம். நீங்கள் எடுக்காததுக்கான காரணம் ஏதாவது இருக்கு, அல்ல எடுத்தோம் அப்படின்னா நம்மளும் இவங்களோட 10ஓட 11 மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் இல்லை? அதான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது இல்லை என்று சொல்லிய பிறகு நம்ம கையில் எடுக்கணுமா அப்படிங்கிற விவாதம் இருக்கலாம். ஏன்னா மதுரை தோழர்கள் தான் உடனடி என்ன சொன்ன இல்லையா, இப்போ வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் முதல்ல போடுறது மதுரை தான் போடுறாங்க. இப்போ அவங்க ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கணும், எல்லா பிரச்சனைக்கும் போய் குரல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கட்சிக்குள்ள ஒரு டிபேட் இருக்கலாம், இது வந்து மத்திய அரசும் இல்லைன்னு சொல்லிடுச்சு, மாநில அரசும் இல்லைன்னு சொல்லிடுச்சு, இதற்கு பிறகு நம்ம போராட வேண்டியது இருக்கா,
இல்லை மக்கள் வந்து இல்லை அவங்களை நம்ப மாட்டேன், 2 பேருமே நம்பிக்கை இல்லை, நீங்கள் வந்து நம்ம போராடி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் கட்சிக்குள்ளே போகலாம். அது வந்து முடிவு செய்வாங்க. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா லயோலா மணி அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். விஜய் அவர்களோட இந்த ஒரு அரசியல் தாக்கத்துக்கு பயந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போடுற ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்ததா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக வந்து தாவேகாவோட ஒரு நட்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான கருத்துக்கள் இன்னும் முரணை வர வைக்கிறாங்க. இல்லைங்க, அதிமுக தாவே கூட எங்கே நட்பில் போயிட்டு இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம்ல, பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்துட்டார், இந்த மாதிரி கூட்டணி அப்படின்னு பேசுறது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டாரு. நம்ம வந்து பல பேருக்கு எனக்கு கேட்டீங்கன்னா ஏன் நீ அதிமுக எதிர்க்கலை, நீங்கள் மக்கள் வந்து ஏற்கனவே தீர்ப்பு 2021 கொடுத்து அவங்களை எதிர்கட்சி ஆக்கிட்டாங்க. நம்ம கட்சி துவங்கியது வந்து அதிமுக, காங்கிரஸ், மற்ற கட்சிகள் அடிப்பதற்காக அல்ல. நம்ம வந்து இந்த இடத்தில் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற 2 கட்சிகளுக்கு எதிர்த்து தான் நம்ம அரசியல் செய்கிறோம். பாஜக, திமுக அப்படிங்கிற ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுக பேசுகிறாங்க, அதிமுக கூட்டணி போக போகிறீங்களா, அப்போ நீங்கள் எல்லா கட்சியும் கேட்கலாம், காங்கிரஸோட கூட்டணி போக போகிறீங்களா, பாமக இப்படி எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்பதில் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மணியவர்கள் சொன்னது கருத்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு நாங்கள் வலிமையாகும், நாங்கள் வந்து பெரிய கட்சியாக மாறுவோம். இன்றைக்கி ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் தான் எதிரெதிர் நிலையில் இருந்தாங்க. கரெக்டாக சுதந்திரத்திற்கு பிறகு எதிர்நிலையில் இருந்தாங்க. எவ்வளவு கேவலமாக இந்திரா காந்தி குறித்தெல்லாம் கலைஞர் பேசியிருக்கிறார் நமக்கு தெரியும். ராஜீவ்காந்தி குறித்து என்ன பேசுகிறாங்க தெரியும். எவ்வளவு முரண்பட்ட நிலையில் இருந்தாங்கிறது தெரியும். பாஜகவோட இவங்க ஏன் கூட்டணி போனாங்கன்னு முதற்கொண்டு தெரியும். அதனால் இது எதுவுமே அரசியல் சாத்தியம் இல்லை, இது என்றைக்குமே நடக்காதுப்பா, நடக்கலாம், இவன் வலிமையாக நம்ம மாறணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பெரிய வலிமையான கட்சியாக மாறுகின்றோம். அப்போ தமிழக வெற்றி கழகத்தை அடுத்தடுத்த தேர்தலில் வீழ்த்தரும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜியா. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, திமுக வந்து பாஜக கொள்கை எதிரி சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே கொள்கை எதிரியாக செயல்படுறாங்களா? இல்லை, கிடையாது. நீங்கள் வந்து எல்முருகனோட வழக்கில் என்ன சொல்கிறாங்க, பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறோம். ஆமாம், பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டாங்க. இது என்ன கதை ஓடிட்டு இருக்கு? ராஜ்நாத் சிங்கை உடனே ஓடி வந்து கூட்டிகிட்டு வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிட வைக்கிறீங்க. அப்போ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பி டீமாக, திமுக பி டீமாக பாஜக நல்லா செயல்பட்டுருக்காங்க, பாஜக பி டீமாக திமுக செயல்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கொள்கை முரணாக இருப்பவர்களே வந்து ரொம்ப கட்டித்தழுவி அரவணைக்கும் பொழுது இதெல்லாம் ஏதாவது ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் வலிமை பெறுகிறோம் என்பதை பொறுத்து அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா மாநிலங்களுமே பார்த்துருக்கோமே. இப்போது பாஜகவை எதிர்த்து 2 கட்சிகள் இருந்திருப்பாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் மம்தா யார் எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சாரு? கம்யூனிஸ்ட் எடுத்து ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அதே இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, மம்தா இருக்கிறாங்களா இல்லையா? தேர்தல் ரீதியாக நாங்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கோம். ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணி ஒரு ஆட்சி அமைச்சிருந்தா 2 பேருமே வந்திருப்பாங்கல்ல, நாங்களும் எம்பி வச்சிருக்கோம், நீங்களும் எம்பி வச்சிருக்கீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ இது எல்லாமே அரசியலை பார்த்த ஒரு விஷயம் தான், பார்க்காத விஷயம் என்பது கிடையாது. ஏதாவது ஒரு காலத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு பக்கம் மேடையை பகிர்ந்துக்கிட்ட ஒரே காரணத்தினால, இன்னொரு பக்கம் அரசியல் பேசின காரணத்தினாலும் ஆதவ அர்ஜுனா வந்து விசிகாவிலேருந்து கொஞ்சம் நாட்கள் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லைங்க, அது வந்து அந்த கட்சியோட நிலைப்பாடு. அவர் பேசிய விஷயங்களில் உடன்பாடு இருக்கிறதா? ஆமாம், நம்ம தலைவர் பேசுகிறதா அவர் வேறு ஒரு மொழியில் பேசினார். குடும்ப ஆட்சி என்று பேசியதும், ஊழல் ஆட்சி என்று பேசியதும், தலைவர் என்ன பேசினாரோ அவர் மன்னர் ஆட்சின்னு சொல்லி சொன்னார். நம்ம ஊழல் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார், வேங்கவில் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னார், வெவ்வேறு மொழிகளை பேசினார். சில நமக்கு உடன்படாத சில கருத்துக்களும் பேசினார். எல்லா கருத்துக்களும் நம்ம பொறுப்பாக முடியாது. அதை அடுத்து இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்கள் இருப்ப பல பேரை வந்து திமுக சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் உடனே கட்சியோடு நீக்கணும், கட்டுக்கட்சி நீக்கணும். உண்மையிலே இவங்களாம் பத்திரிகையாளர்களா இல்லை வந்து திமுகவோட அடிவரடிகளாக இருக்காங்கிற அளவுக்கு நமக்குலாம் வேதனையாக இருக்குது. அந்த மாதிரி தான் பேச ஆரம்பித்தாங்க. இவங்க பேசுனாங்க. அதற்கு பிறகு 2-3 நாட்கள் கழித்து நீக்கம் ஏற்பட்டுள்ளது. அதாவது உட்கட்சியோடைய பிரச்சனையாக தான் பார்க்கணும், அப்படி தான் சொல்லி பார்க்கின்றோம். தவிர நம்ம அதில் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் கேட்குறாங்க நம்ம கட்சியில் வரப்போறாருன்னு. அவருக்கு அந்த மாதிரியான விருப்பம் இருக்கா அப்படிங்கிறது அவர் முதல் தெரிவிக்க வேண்டும். இந்த கேள்வி எடுத்து நீங்கள் அடுத்து அங்கேதான் வருவீங்க, எனக்கு தெரியும். வருவீங்களா அப்படிங்கிற அவருக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா? 2வது வந்தால் நம்மளுடைய தலைமை தான் அது முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் வந்து தலைவரும் பொதுச்செயலாளரும் இது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு செய்வாங்களே தவிர நம்ம அந்த இடத்தில் இல்லை. இப்போ ஊர் பக்கங்கள்லாம் கட்சி வளர்றது நமக்கு தெரியும். இப்போ பொதுவாக நம்ம ஊரே எடுத்துக்குவோம், இப்போ புதுக்கோட்டையை எடுத்துக்குவோம். முன்ன பார்த்ததுக்கும் இப்போ இந்த மழை வெள்ளம், இந்த பேரிடர், இந்த மேடை பேச்சு, இதுக்கப்புறமா தாவேக எந்தளவு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு? இல்லைங்க, நீங்கள் இந்த மாநாடு இல்லைன்னு சொல்லப்போனால் கட்சி துவக்கிய நாளிலிருந்து எவ்வளவோ தோழர்கள் வந்து கட்சியில் இணையணும், மெம்பர்ஸ் ஆகணும், பொறுப்புகள் வேணும்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. தொடர்ச்சியாகவே கட்சி குறித்து ஒரு நல்ல பார்வை. இப்போ நீங்கள் நிறைய சர்வேஸ்லாம் கூட பார்த்துருக்கலாம். இப்போ வந்து சாணக்கியாவில் வந்துச்சு, குமுதத்தில் வந்துச்சு, இப்போ வந்து சத்தியம் டிவியில் கூட வந்துச்சு. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக, அதாவது மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது காட்டு. அதே நேரத்தில் சில விஷயங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் விவசாயிகளுக்காக போராடணும், நம்ம விவசாயிகள் பிரச்சனைகள் பேசணும், வணிகர்கள் பிரச்சனை பேசணும், அப்படிங்கிற 2 சேர்த்து நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்று எம்ஜிஆர் அவர்களைப் போல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்திற்கு வருவாரா என்று கேட்டால் ஆம் என்று மக்கள் அதிகமான நம்பிக்கை வச்சது. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? ஆமாங்க, இந்த திமுகவை அழிப்பதற்கு சரியான இடம் இவர் தான், சரியான ஆள் இவர் தான் அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம அதற்கேற்றார் போல் உழைக்க வேண்டும். தொடர்ச்சியாக புதுக்கோட்டை எல்லா மாவட்டங்களிலுமே வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது. நாம் வந்து இன்னும் களத்தில் எல்லா, இப்போ மதுரை சொல்லி சொன்னோம், நெல்லை சொல்லி சொன்னேன், அதே மாதிரி தூத்துக்குடி சொன்னேன். இது எல்லா மாவட்டங்களும் நடக்க வேண்டும். அதுதான் நம்மளோட பார்வை என்பது. எல்லா ஊர்லேயும் மக்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொன்று மாநிலம் தழுவிய பிரச்சனை நம்ம என்ன கையில் எடுக்க போகிறோம், அது ஒரு ஊழல் சார்ந்த பிரச்சனையா, என்ன பிரச்சனை கையில் எடுக்க போகிறோம் போன்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான்
இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சொல்லும். இந்த ஊடகங்களின் கருத்து கணிப்புங்கிறது எப்பயுமே நம்ம நம்பவே முடியாது. ஒரு பக்கம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வரை ஒன்று சொல்லுவாங்க, தேர்தலுக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக இருக்கும். ஆனால் இது மூலமாக தாவேக்காவுக்கு எல்லாருமே சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க, நீங்கள் வந்து கள அரசியலுக்கு வாங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் எப்போ கள அரசியலுக்கு வருவார்? இன்னைக்கும் தோழர்கள் களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி அவர் எல்லா இடத்திற்கும் வருவது என்பது கூடிய விரைவில் சுற்றுப்பயணம் நடைபயணம் எல்லாம் வச்சிருக்காரு, அவர் பிளான்ல இருக்கு. தலைமை இல்லாத படை அப்படிங்கிறது வலு இல்லாத படைக்கு. இப்போ தலைமை இல்லாத படைனா தலைமை எதுவுமே கண்டுக்காமல் இருக்குங்கிற மாதிரி ஆகிடல. அவர் எல்லாத்தையும் பார்க்கின்றார். தினம் தினம் அரசியல் என்ன நடக்குதுங்கிற பார்க்கிறாரு. நீங்கள் வந்து தேவைப்பட்ட நேரத்தில் அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் வந்து வரப்போகுதுங்கிறது இன்னைக்கு இந்த நடைபெறும் சுற்றுப்பயணம்லாம் கூடிய விரைவில் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. அப்போ அதற்காக அவர் களத்திற்காக நிச்சயமாக வருவார். நேர்காணலில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் பொதுவாக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஊடகத்தை சந்திப்பாரா விஜய் அவர்கள்? கள அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஊடகத்தை சந்தித்து தானே ஆகணும். நீங்கள் இப்போ ஒரு நடைபயணம் போகிறாரு, இப்போ மைக் எடுத்துக்கிட்டு வர ஊடகவியலாளர்கள் இல்லைங்க நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இப்போ அந்த ஊரில் ஒரு பிரச்சனையை பேசினார்னா பிரச்சனை அணுகி பேசத்தான் ஆகணும். அதற்கு என்ன தீர்வு வைக்க போறோம்? பைட் மாதிரி இல்லாம இப்ப சீமானவர்கள் கொடுக்குற பிரஸ் மீட்டா நீங்க இல்ல அண்ணாமலை அவர்கள் கொடுக்குற கூடியவர்கள் பிரஸ் மீட்டும் நடக்கும். நீங்க வந்து பிரஸ் மீட் இப்ப நம்ம செயற்குழுவில் சில தீர்மானங்கள் ஏற்றி நம்ம ஊடகத்தின் மூலியமாக மக்கள்கிட்ட என்ன செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத சேர்த்தோம். இப்போ அதே மாதிரி வெவ்வேறு பிரச்சனைகளுக்கும் நிலைப்பாடுகள் என்ன கேள்விகள் கேட்க போறீங்க நீங்கள், அதற்கான நிலைப்பாடுகள் நம்ம தெரிவிப்போம். தலைவர்களை சந்திப்பார். இண்டிவிஜுவல் இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாரு, அது கொடுக்க மாட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாமே இல்லைங்க. ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டார். இந்த திரைப்படம் முடிந்த பிறகு முழு நேர அரசியல் திரைப்படம் வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு. முழு நேர அரசியல்வாதி, ஒரு முழு நேர அரசியல்வாதி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து எங்கேயும் சந்திக்க மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்புறம் எதுக்கு முழு நேரத்துக்கு வராரு? முழு நேரமாக வர்றாருங்கிறதுக்கான அர்த்தமே எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று களத்தில் இருப்பேன், இல்லை செய்தியாளர் கூட இருப்பேன், இல்லை மக்கள் பிரச்சனை குறித்து படிச்சுட்டு இருப்பேன், பேசிகிட்டு இருப்பேங்கிறதா இல்லையா? அப்போ எல்லாமே நடக்கும். காத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். ரொம்ப நன்றி நம்ம நேரத்துக்கு.